என்னை புல்லுல வைத்து அமர்ந்த தண்ணீர் அந்த கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23 1 2. தேங்க்யூ. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me to beside the still waters. Psalm 23 and 1 and 2. நான் தாட்சியடையன். அவரனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரன் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாடையில் நடத்தினார். நான் மன்னவனின் பல்தகளில் நட்டாலும் நான் பிளப்பு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமத்தடியும் என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தயத்தை பற்றி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை என்னை திருப்பேன். சங்கீதம் 23. ஆமென். கத்தரம பைத நான் தாட்சிய அவன புல்லுல இருங்களா மறைத்து அம்மண்ட தண்ணீராண்ட கொண்டு போய் விடுகிறா. அவன ஆத்மாவே திரு விட்டாரு தேட்டி அவனை நாமத்து நீதியன் பாறையா நாதுதா. நான் ஆனா அம்மண்ட மேத்து மரண பார்த்துக்கிறேன். இருந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன். என்னோட கூட இருக்கேன். அமர் கூறும் தண்ணீர் நான் கொண்டு போய் என்னை தேற்றும். சத்துக்கா உமாக பண்ணி ஆயிட்டு பண்ண தலை அப்பிச்சு பண்ணுகிறேன். நடிப்பை வயது ஜீவனா நாளெல்லாம் நம்பே கிருபை எனக்கு தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டுல நீர் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23. ஆமென். Psalm 23. பக்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் அவர் ஆத்மாவை தேற்றி தம்முடைய ஆயத்தின் நிமித்தம் என்னை நிதி பாதைகளில் நடத்துகிறார். நான் மரல இல்லையும் பொல்லத்தாக்கிறேன். மறந்தாலும் பொல்லாக்கு பயப்படுறேன். தேவரே நீரின் கூட இருக்கிறேன். உமந்து கூடும் உமதையும் என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனால் நன்மை கிருபை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிறுத்திருப்பேன். ஆமென். The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green patches. He leads me beside the still waters. He restores my soul in the path of the righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup runs over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and dwell in the house of the Lord forever. Psalms 23. Thank you. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still waters. Psalms 23 verses 1 and 2. The Lord is my shepherd, he shall not want. He makes me lie down in the green pastures. He leads me beside still waters. Psalms 23 verse 1 and 2. Psalm 23.
The Lord is my shepherd, I shall not want. He lets me rest in the green field. He leads me into still water. Even if I'm in the deepest valley of darkness, I will not be afraid, because God, you are with me. Your shepherd's rod protect me. You prepare a table for me before my enemies. Anoint in my head oil, my cups overflow. Surely goodness, mercy, me will follow all the days. Follow all the days, and your house will be my house as long as I live. Amen. Psalm 23. The Lord is my shepherd. I shall want. He makes me lie down in green pastures. He makes me still waters. Thank you. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுகளில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. Pasla 23:1-6. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me in beside still water. He rested in my soul. He leads me path of righteousness for His name's sake. Even though I walk through the valley of the shadow of death, I fear no evil, for you are with me. Your rod, your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup is overflow. Surely goodness and mercy shall follow all the days of my life. If you anoint my and I shall dwell in a house of my Lord forever. Thank you. ஆமென். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். நான் மரணங்களிலும் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பேன். எவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். என் தலையால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழியது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே. ஆமென். The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me to beside the still waters. Psalms 23:1-2. Psalm 23:1-2. The Lord is my shepherd, I shall not want.
He make me lie down in the green pastures. He leads me beside the still waters. Amen. The Lord Is is mm. my Mm. shepherd. Mm. I Mm. shall Mm. not Mm. want. Mm. Shall He he makes me makes me lie down lie down in green patches. green patches. He He makes me makes me beside beside the still waters. tells us what is Psalm Psalm இங்க பாரு Psalm Psalm 23 23. 1 and 2. Oh, did Thank you. thank you. என் மேற்பையாய் ஈக்கியான் நான் தாய்ச்சின் அதையே அவே உயிரிய வெற்றியாய் இதியகை மேத்து அபத ததியாய் அதியை கொதிப்போய் கொதியாய். I lift up my eyes to the mountains. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Psalm 121. I lift up my eyes to the mountain. Where does my help come from? My help comes from the Lord, the maker of the heaven and the earth. Psalm 121, 1 and 2. I look to the mountains where my help comes from. My help comes from the Lord who made heaven and earth. He will not let you fall. Your protector is always awake. The protector of Israel never does or sleep. The Lord will guard you. He is by your side to protect you. And the sun will not hurt you during the day, nor the moon during the night. He will protect you from all danger and keep you safe. He will protect you as you come and go, now and forever. Thank you. Psalms 121 full chapter. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடு விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றும் காப்பார். தேங்க்யூ. Psalms 121. I lift up my eyes to the hills. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. The Lord watches over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you by the day, nor the moon by night. The Lord will keep you from all the harm
and watch over your life. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. Lift my eyes to the mountain where does my help comes from. My help comes from the vast maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Psalms 121, 1-3. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயினும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் மூக்கையும் பரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நேரெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். கர்த்தரின் வலது பக்கத்தில் என் நிழலாய் இருக்கிறார். பகல வேளாயிலும் இரவில நிகழாயிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குகளையும் என்னை காப்பாற்ற கர்த்தரின் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். கர்த்தரின் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னை என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121, வசனம் 1-8. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நல்லா இருக்கிறார். பகலிலே வெயிலாயும் இரவிலே நிலவாயும் உன்னை சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். சங்கீதம் 121, 1-8. எனக்கு ஒத்தாசை வரும் பருவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தனுக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடாவிட்டால் உன்னை காக்கிற வரங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறோ உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் வலுப்பிற்கு உண்டாக்கிறார். பகலிலே வேளாயிலும் இரவிலே நிலவாயும் சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையும் வரத்தையும் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஆசை வரும் பரம்புக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் வந்தார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறோம் இல்லை, தூங்குறோம் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வேளாக்கும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் உன் எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பா. உன் ஆத்துமாவை காப்பா. கர்த்தர் உன் போக்கும் வரத்தையும் இது முதல் என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். I lift up my eyes to the mountain. Where does my help come from? My help comes from the Lord, the maker of the heaven and the earth. The Lord will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep.
The Lord watches over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you by day, nor the moon by night. The Lord will keep you from all your harms. He will watch over your life. The Lord watches over your coming and going, both now and forevermore. Thank you. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லையுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை மேலுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளால் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் கூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பறக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 14,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் எடுத்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீண்ட நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கப்படியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படியால் அவனை உயர்ந்த அடிக்கத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவத்தில் அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை
தப்புவித்தான் அவனை கனப்படுத்துவேன். நீதித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நன்றி. மறுவில் நிற்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடிக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறேன். அவர் என்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையனையும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகுகளாலே மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைகளும் கூறுவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடாடும் கொள்ளையனைக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். முன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கத்திற்கு வரும் பிறனை காண்பார். எனக்கு அடமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபமாய் கண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ராதை உன் கூடத்தை அணுகாது. ஒரு வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்கள் கைகளில் ஏற்றி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வரு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாந்தியா இருக்கிறபடியால் அவனை நான் விட்டிருப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதே. சங்கீதம் 91. சங்கீதம் 91. உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்வேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையனுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகள் கீழே அடைக்கலம் போகுவாய். அவர் சத்தியம் பரிசையும் உனக்கு கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளையனுக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமாய் கர்த்தரை உனக்கு தாமரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உன்னை நீடிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தில் மேலும் விரியும் பாம்பில் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வரு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். உன் பக்கத்தில் அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மாணவரின் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனி கணிக்கும் பாலாக்கும் கொள்ளையனுக்கும் தப்பிப்பார். அவர் தம் சிறுகுனாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கிளை அடைக்கலம் புரிவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசும் கெடுக்கும் ஆகும். இருளுண்டாகும் பயங்கத்துக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளையனுக்கும் மத்தியானத்தில் பழக்கம் சகாரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 16 பேரும் முடிந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வர பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்ட. ஆகையால் பொல்லாப்பு நேராது, வாதையின் கொடாத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தேவதூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடதபடிக்கு அவர்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தில் மேலும் இழப்பாம் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் முழு சபத்தையும் எடுத்துப்படுவாய். அவனிடத்தில் வாஞ்சா இருக்கபடியால் அவனை விடுப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவருக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை காப்பாற்றுவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கேன், ரட்சிப்பை அவனை காண்பிப்பேன். He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. The God is my refuge and fortress, my Lord in whom I trust. Surely he will save you from the fowler's snare and from the deadly pestilence. He will cover you with his feathers, and under his wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. You will not fear the terror of night, nor the arrow that flies by day, nor the pestilence that stalks in the darkness, nor the plague that destroys at midday. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but will not come near you. You may only witness the punishment of the wicked. If you make the Most High your dwelling, even the Lord who is my refuge, for he will command his angels concerning you to guard you in all your ways.
they will lift you up with their hands so that you will not strike foot against the stone. You will tread the lion and the cobra. You will trample the great lion and the serpent. Because he loves me, says the Lord, I will rescue him and I will protect him, for he acknowledges my name. He will call upon me and I will answer him. I will be with him in trouble, and I will deliver him and honor him. With long life will I satisfy him, and I will show him my salvation. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மழை வைக்கின்றவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கை என்று சொல்லுவேன். அவர் வேடுக்கு கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைக்கிளி உன்னை அடைக்கலம் போகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிஸ்கிடம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கத்துக்கும் பகலிற்கு பறக்கும் வம்புக்கும் இரவில் நடமான கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்பட இருக்காய். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்க்கனே பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கின்ற உன்னதமானவரே கர்த்தரை உனக்கு தாபமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தையும் அணுகாது. உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம் தூதர்கள் கட்டளையிடுவார். உன் பாதம் கெடாதபடி அவர் தங்கள் கைகளிலிருந்தே கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பாம்பு மேலும் நீ நடந்து பால சர்பத்தையும் வரு சர்பத்தையும் விதித்து போடுவாய். அவனிடத்தில் வாஞ்சியாக்கப்படி அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்தெடுத்தபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு அழுத்தல் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். நீர்த்து நாட்களான் திருப்பி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். வேதத்தை நீங்கம் ஞானி, சகல பேர்க்கும் மனதிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை நீங்கம் ஞானி, சகல பேர்க்கும் மனதிமானி.